இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த அந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம், அநேக வியாதியஸ்தர்கள், பிசாசு பிடித்த நபர்கள் பலவிதமான பலவீனங்களோடு ஏசப்பாட்டை கொண்டு வருவாங்க. குருடர்கள், சப்பானிகள், முடவர்கள் எல்லாரையும் கொண்டு வருவாங்க. நடக்க முடியாத திமிர்வாத காரனையும் கொண்டு வருவாங்க. பிரியமானவர்களே, மனதுருகி அற்புதத்தை செய்வாராம். அவர்கள் எல்லாரையும் பார்த்த உடனே ஒரு மனதுருகுகிற ஒரு தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளாகவும் ஏதோ ஒரு பலவீனம், நிச்சயமாய் உங்கள் மேல மனதுருகிற ஒரு தகப்பன் உண்டு. எல்லாரையும் சொஸ்தமாக்கின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாயின் என்னும் ஊருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறாங்க. அவரோடு கூட அநேகரும் திரளான ஜனங்களும் வருகும்போது அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வராங்க. அந்த வாலிப மகனோ தன்னுடைய தாய்க்கு ஒரே ஒரு மகன். அந்த தாயும் கைம்பெண்ணா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த தாய்க்கு யாருமே இல்லை. தன்னுடைய வாலிப மகனை இழந்து போய் அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து அந்த தாயை பார்த்துதான் ஏசப்பா சொன்ன காரியம், மனதுருகுகிறாரு, அழாதே என்று சொல்லி பாடையை தொட்ட மாத்திரத்துல அந்த வாலிபன் எழுந்தானாம். பிரியமானவர்களே, அநேக ஜனங்கள் கூடியிருந்த அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. அந்த தாயுடைய வேதனை, கண்ணீர், அந்த அழுகை எல்லாமே மாறி போகிறது. இந்த காலை வேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் மேல மனதுருகுகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, ஏசப்பா என் லைஃப்பில் ஒரு மிராக்கல்ஸ் நடக்கணும், என்னுடைய பலவீனம் மாற வேண்டும், எவ்வளோ மெடிசன்ஸ் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் நான் எடுத்து கொண்டிருக்கிறேன், என் லைஃப்பில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். உங்கள் வியாதியை கர்த்தர் மாற்றுவார். அவர் மனதுருகுகிற தகப்பன். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அற்புதத்தை செய்த ஆண்டவர். ஏசப்பாவை விசுவாசிக்கிற, ஏசப்பாவை தேடுகிற, அவரை நம்புகிற உங்க வாழ்க்கையில அவர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் மனதுருக்கமுடைய ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், உருக்கமுள்ள ஆண்டவர் அப்பா. கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மனதுருகி கரம் நீட்டி தொட்டு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். வியாதியோடு இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ மெடிசன்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை கர்த்தாவே கேட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா, நீர் அற்புதத்தை செய்வீராக. பலவீனத்தின் நிமித்தம் சரீரத்தில் படுகிற அந்த வியாதியின் நெருக்கங்கள், சரீரத்தில் படுகிற அந்த வேதனைகளை கர்த்தர் அறிகிறீர். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதத்தை செய்தபடியினால ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. அற்புதத்தை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஐக்கியம், அன்பு உண்டாகட்டும். பிரிவினைகள், நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறாங்க. நிச்சயமா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.